2026 ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்றாப்புல. நான் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து தன்னோட முகத்தை மக்களுக்கு முன்னால காட்டல. கொள்கையற்றவராக தான் நான் பார்க்குறேன். மக்களை சந்திக்கணும், தலைவன்றவன் மக்களை சந்திக்கணும், ஊடகத்தை சந்திக்கணும். சந்திக்க திராணியற்றவர் தலைவன் நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா? அவர் வந்திருக்காரு, ஏதோ நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு, பண்ணட்டும், வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். மக்களை சந்திக்காதனால திராணியற்றவர்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆமாம், அது உண்மை இல்லை சார். ஒரு தலைவனுக்கு அழகு என்ன தெரியுமா சார்? ஒரு 10 பேர் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் சார். நாளைக்கு ஆட்சியில் எதனா தவறு நடந்து இப்படியே மறைமுகமாக இருந்தால் எப்படி? இப்போ மத்திய அரசில் மோடி இருக்கார், எத்தனை முறை பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காரு, எவ்வளோ குறைகள் இருக்குது, ஆனால் கேட்க முடியுதா? யாராவது ஊடக சுதந்திரம் இருக்கா? அப்படி சந்திக்காத தலைவர் எதற்கு மக்களுக்கு தேவைப்படுறாங்க? முதல்ல அதை சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு புஷியானந்த் அவர்களை பற்றி. புஷியானந்த் அவரை முன்னிலைப்படுத்திக்கிறார் அப்படின்ற மாதிரி அந்த கட்சியோட ஆலோசகர், தாவேகாவோட ஆலோசகர் ஜான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையா? இல்லை, பெரும்பாலும் கட்சியில் பொதுச் செயலாளர் தான் ஆக்டிவாக இருப்பாங்க, தலைவர் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லா கட்சியும் எடுத்து பாருங்கள், யார் செயலாளராக இருக்காங்களோ அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்க செயல்படுத்துவாங்க. இவர் தலை இடையிலன்னும் போது அவருடைய தலை ஓங்கி தானே இருக்கும். அந்த மாதிரி அவர் தலை ஓங்கி இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். அவரும் மக்களும் பார்க்க மாட்டார், சந்திக்கவும் மாட்டார். புஷியானந்தால் அந்த கட்சிக்கு பெரிய கெட்டபடி அவர் அதை அழிவு பாதையில் கொண்டு போய் விடுறதுக்கு தான் நேரிட்டார். அவரால் தான் அந்த கட்சி இல்லாமல் போகும் தமிழ்நாட்டில். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. விஜய் முன்னிலைப்படுத்த மாட்டேங்கிறாரு. மக்களே வந்தாலும், சாதாரண மக்களே ரசிகரே இப்போ விஜயை பார்க்க வந்தாலும் தட்டி விடுறாரு ஒரு சில மேடைகள். கமலஹாசன் கூட வந்தார், அவர்கிட்ட எத்தனை % ஓட்டு வந்தது. அது மாதிரி விஜய் சாரும் வந்திருக்கிறாரு, வந்து நிற்கட்டும், எலெக்ஷன் நின்று பார்க்கட்டும், அதுக்கப்புறம் தானே சொல்ல முடியும். மக்கள் மத்தியில் எல்லா நடிகர்களுக்கெல்லாம் கூட்டம் வரும், அது வரும்ன்றதெல்லாம் எல்லாருக்கும் வரும். சாதாரண சூரி போனால் கூட கூட்டம் வரும். அதை வச்சு நம்ம எதையும் கணிச்சு சொல்ல முடியாது. சரி சார், இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா, புஷியானந்த்னு ஒருத்தர் அவர் கட்சியில் பொலிசாளர் இருக்காங்க, அவர் தான் எல்லாத்துக்கும் முன்னிறுத்துறாங்க, இவரால் வந்து விஜய் டம்மி பண்ணப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை சார், வேற கட்சியிலலாம் வந்து கட்சியில் வந்து பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாநாட்டில் ஒரு 6-7 பேர் அறிவிச்சார். அந்த 6-7 பேர் எங்கே இருக்கிறாங்கன்றது தெரியல. எங்கள் திராவிட கட்சிகள்லாம் வந்து கொள்கை பரப்பு செயலாளர், அதுக்கப்புறம் அமைப்பு செயலாளர், அதுக்கப்புறம் கட்சி நீதியாக ஒரு எல்லா செயலாளரும் போடுவாங்க. ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு செயலாளர்கள்லாம் போட்டு வட மாவட்டத்தில் ஒரு ஆள் பாரு, இந்த சைடு ஒரு ஆள் பாரு, அந்த சைடு ஒரு ஆள் பாருன்னுவாங்க. இதில் வந்து புஷி ஆனந்த் அவரே முன்னிலைப்படுத்திக்கின்னு அவரே ஒரே ஆளாக இருந்துக்கின்னு வேலை பார்க்குறது அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் அதிருப்தியாக இருக்குது. ஒரு சிலர் வந்து அவங்கள பார்க்க முடியலன்னு ஒரு அதிருப்தியாகவே இருந்து எல்லாரும் பேசுகிறாங்களே, எல்லாரும் சேனல்லையும் வருது, மற்றபடி வருது. இன்னும் அதுதான் சொல்கிறேன் நான். இந்த கட்சியில் வந்து கட்டுமான பணிகள்னால் எப்படின்னா, இங்கே வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் அதுக்கடுத்தது அமைப்பு செயலாளர், அதுக்கப்புறம் வந்து கொள்கை பரப்பு செயலாளர், அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர், இது மாதிரிலாம் ஒரு அமைப்பு நீதியாக ஒன்றும் அந்த கட்சி உருவாக்கலை. அப்போ என்னும் போது புஷி ஆனந்த் தானே ஆடுவார். இப்போ ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு, எல்லாத்துக்குமே தலைமை தாங்கி நிற்கிறது வந்து ஆனந்த் தான் நிற்கிறாரு, விஜய் பார்க்க முடியல, இதெல்லாம் கட்சி வந்து ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அவரால் வந்து என்றைக்குமே வந்து மக்களை சந்திக்க முடியாதுண்ணே. மக்களை சந்திக்காத லீடர் வந்து என்றைக்குமே மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவரோட பணம் காசை பாதுகாக்கிறதுக்காக தான் அவர் போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டார். இனிமேல் நான் என்ன சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை மாநாட்டிலே சொல்லிட்டார். அவரோட பணத்தை பாதுகாத்துக்கணும். அவர் வந்து மக்கள்கிட்ட ஃபேஸை காட்ட முடியாது. இப்போ நிவாரண உதவிகள் கூட பனையூரில் வச்சு கொடுக்குற நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னா மக்களை எந்த இடத்துல ஒரு சந்திப்பாருன்னே தெரியல. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வெள்ளம் எல்லாம் வரும் காலகட்டத்தில் நேரில் போய் சந்திக்கணும், அவரால் சந்திக்க முடியாதுன்னு. புஷி ஆனந்தை விட்டு அவர் ஒரு ஆள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன பண்ணுவார்? அதெல்லாம் வந்து லாஜிக்கலாக வந்து செட் ஆகாதுண்ணே. புஷி ஆனந்தால கட்சிக்கு வளர்ச்சியாக இழப்பாங்க. ஆனால் அதாவது சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வந்து அமைச்சர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர். அதாவது புஷி ஆனந்த் வந்து ஒரு ஆளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒரு தலைமையே அந்த கட்சியில் சரியில்லை, புரியுங்களா? லீடர் வந்து மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திக்காத லீடர் வந்து மக்கள் ஜனநாயகத்துக்கு விலைக்கு ஆகாதுண்ணே. விஜயால வந்து 2026 இப்போ இடைத்தேர்தலில் கூட அவர் சொல்லிட்டார், எங்களோட இலக்கு வந்து ஈரோடு இடைத்தேர்தல் கிடையாது, 2026 இடைத்தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இருக்காரு.
மக்களை சந்திக்காத யாருமே வந்து ஈஸியாக வென்றெடுக்க முடியாதுண்ணே. மீடியாவும் சந்திக்கல, யாரையும் சந்திக்கலைங்க. அவர் கேட்டால் உச்சநீதிமன்றம் சந்திச்சா பிரச்சனை வரும், லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒதுங்குறாரு. அது நல்ல தலைவனுக்கு அழகு கிடையாது, ஏற்பு கிடையாது. இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 படத்தோட ஸ்பெஷல் ஷோக்கு போகும்போது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க. உள்ள நட்டி கூட்டத்தில் எப்படி இறந்துட்டாங்க. சரி, அது மாதிரி எதுவும் அசம்பாவிதம் நடந்துக்கூடாதுன்றதுக்காக கூட ஒதுங்கி இருக்கலாம்ல. இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலையே, வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது. மீடியாவை சந்திக்கலாமே, எல்லா கட்சி தலைவரும் சந்திக்கிறாங்க இல்லைங்களா? சின்ன கட்சியாக இருந்தாலும் சந்திக்கிறாங்களா இல்லையா ப்ரெஸ் மீட்டை? இப்போ கட்சி ஆரம்பித்து இத்தனை ஒரு வருஷம் ஆக போகுது, கடந்து போக போகுது. இன்னும் நீங்கள் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டீங்க, கேட்குற கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நீ எப்படி நான் தலைவன் ஒன்று சொல்ல முடியும்? இல்லை சார், பத்திரிகையாளர் அன்னைக்கு வந்து ஒரு பொது மேடைக்கு வந்தார், மாநாட்டுக்கு வந்தார். அப்புறம் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்தார். சரி, நீங்கள் கேள்வி கேட்டிங்களா? பத்திரிகையாளர் சங்கம் யாருன்னா கேள்வி கேட்டிங்களா? அதுக்கான வாய்ப்பு பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்கும். அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஒரு இப்போ ஸ்ட்ராட்டஜி நீ நல்லா பாருங்கள். ஒரு மோடி இதுவரையும் சந்திக்கலை பத்திரிகையாளரை, அப்படி தான் வராங்க. அந்த லைனில் யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சில ஸ்டேட் தலைவர்கள் இருப்பாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் விஜய் வராருன்னு நான் நினைக்கிறேன். சார், மக்களையும் சந்திக்கல, பத்திரிகையாளர்கள் சந்திச்சு எதுவும் வாய் திறந்து பேசலாம். அப்படி இருக்கும்போது 2026 ஆட்சி பிடிக்க முடியும்? ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. வரலாம், ஓட்டு பேங்க் ஏற்றலாம், ரசிகர் அம்மா அதான் ஓட்டு விழும், ஓட்டு எண்ணிக்கை உள்ள வாய்ப்பு இருக்குது. அது வேணால் சொல்லலாம். ஆட்சி பிடிப்பதெல்லாம் கஷ்டம். அவரை தவிர்த்து வேற யாரும் இந்த கட்சியில் முன்னிலைப்படுத்தாத இருக்கிறாங்க. அது வந்து அவருக்கு விஜய்க்கு தான் தெரியணுமே தவிர எல்லாரும் சொல்லிட்டாங்க. இனிமேல் வந்து அவர் வந்து அவரை பிரித்து அவருக்கு கீழே வந்து பணி செய்கிறதுக்கு ஆள் போடணும். அவர் அப்போ தான் அந்த கட்சி உருப்படும். சார், புஷியானதால கட்சிக்கு வளர்ச்சியாக வீழ்ச்சியா சார்? ஒரு சில இடங்களில் அவருக்கு செல்வாக்கு இருக்கிற, அவருக்கு ஆதரவால் இருக்கிற ஆளுங்க அவரை தூக்கி பேசுவாங்க சார். ஒரு சில இடங்களில் குஷி ஆனந்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த எல்லா கட்சியிலையும் இருக்கிற நடைமுறை தான் சார். அதனால் குஷி ஆனந்தத்தில் நஷ்டமோ லாபமோ கிடையாது. விஜய்க்கு வந்து அவர் இறங்கி ஒரு சில இடங்களில் இப்போது விஜயோட எங்களுதெல்லாம் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா போட்டால் தான் போடுவோம். ஜெயலலிதா போட்டாக்கு அடுத்தது அதிமுக கட்சின்னா ஜெயலலிதா போட்டால் தான் போடுவாங்க. திமுகன்னு வச்சா ஸ்டாலின் போட்டால் தான் போடுவாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே கட்சின்னா எடப்பாடி போட்டால் தான் போடுவாங்க. முன்னிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட தலைவர்லாம் கொஞ்சம் சின்னதாக போடுவாங்க. ஆனால் இந்த கட்சியில் என்னன்னா குஷி ஆனந்தோட போட்டோவை தான் பெருசாக போடுறாங்க. அவர் பொதுச் செயலாளரா இல்லை விஜய் பொதுச் செயலாளரா கட்சிக்கு தலைவரா என்றது அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் கேள்வி கேட்கணுமே தவிர எங்களை மாதிரி ஆளுங்க நாங்கள் வந்து அவரோட கட்சியில் இல்லை. அதனால் எங்களோட கருத்தை சொல்கிறோம். அது வந்து தலைமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு கட்சி நடத்துகிறாரு. அதுலேயே நீங்கள் பார்த்துங்க குஷி ஆனந்தோட எல்லைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 2026 ஒரு ஆட்சி அமைப்பார் அப்படின்ற இல்லை அதெல்லாம் வந்து சும்மா ஃபேக்கான நியூஸ். அது பசங்களோட சின்ன பசங்களை வந்து கரெக்டாக 10th +1 +2 வந்து அடுத்த கரியர் 18 இயர்ஸ் ஆகும்போது அவங்களோட ஓட்டை சேகரிக்கிறதுக்காக சும்மா சின்ன ப்ரைஸ்லாம் கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணுறாரு, கேப்சர் பண்ணுறாரு. அது இல்லாமல் வந்து ஒரு நடிகர்ன்றதுனால எவ்வளோ நடிகர் நம்ம பார்த்துறோம். சிவாஜி கணேசன்லேருந்து ரஜினிலேருந்து விஜயகாந்த் செய்யாத ஒன்றும் இல்லைண்ணே. விஜயகாந்த் சார் வந்து அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே தியேட்டர்லேருந்தே அவர் திரைப்பட உலகத்துக்கு வரும்போது வந்து பெரியவங்களுக்கு ஊரில் எல்லாருக்குமே இப்போ கூட சார் பணம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருக்காரு. ஒரு உயிரோடு இருக்கும்போது 6 அடி மண்ணு போதையா அப்படின்ற அதெல்லாம் அந்த மாதிரி பெரிய மனசுலாம் தேவை. அப்பேற்பட்ட லீடரையே மக்கள் ஏற்றுக்கலண்ணே. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சும்மா பொய் உதாரணம் விடுறவங்களாம் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்கண்ணே. இல்லை கண்டிப்பாக அது வந்து திரைப்பட நடிகர் பின்னாடி கூட்டம் இருக்குன்னா திரைப்பட நடிகரை பார்க்க தான் வருவாங்க. சரிங்களா? வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ வச்சு அஞ்சலி செலுத்துறதுக்கான நேரம் இது இடம் இல்லைண்ணே. இது மக்கள் வந்து இன்னும் யாரும் வந்து ஏமாறல. அவர் வந்து ஒரு நாள் ஒருத்தர் நல்லவர்ன்னுவார், அன்னைக்கு ஸ்டேஜில் ஒரு மாதிரி பேசினார், மறுநாள் வந்து அந்த சார் இந்த சார் இவங்க இல்லை அப்படின்னாரு, அடுத்த ஸ்பீச்சில் வந்து அப்படியே திரும்பி ரிமைண்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஒரு அரசியல் பார்வையில் ஒரு கேள்வி கேட்குறேன். இவர் வந்து புஷி ஆனந்த முன்னிலைப்படுத்துறது அவருக்கு வெற்றி கொடுக்குமா வீழ்ச்சி கொடுக்கும்? இல்லைண்ணே, கண்டிப்பாக வீழ்ச்சி தானே கொடுக்கும். புஷி ஆனந்த் ஒரு ஆளால் வந்து எல்லாமே பண்ண முடியாது. விஜய் மக்களை வந்து சந்தித்தால் மட்டுமே எல்லாமே பண்ண முடியுண்ணே.
சார் இன்னைக்கு வந்து எல்லா நிர்வாகி மன்றத்தில் இருந்து பொறுப்பு போட்டிருக்கிறாரு சார். அவரை சுற்றி சுற்றி தான் வருவாங்க. அது விஜய் கட்சியில் எதுனா பொறுப்பு கொடுப்பாரா, பகுதி செயலாளர் கொடுப்பாரா, கிளை செயலாளர் கொடுப்பாரா, அதுக்கப்புறம் மாவட்டத்தில் எதுனா பொறுப்பு கொடுப்பாரா அப்படின்றதுனால அவரை சுற்றி வருவாங்க. எப்பவும் வந்து சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காது இல்லை. அது மாதிரி எல்லாம் சில இடங்கள்ல அவரும் ஈர்த்துருவார். எல்லாம் ரெடி பண்ணி விஜயே பார்த்து கூட ரெடி பண்ணி கொடுத்தாருன்னா கூட இவருக்கு ஆதரவாளர் 2 பேர் அங்கே போட்டு அவர் அங்கே ஒரு செக் வைப்பாருன்னு அவரால் பார்த்து எல்லாம் அந்த நிர்வாகிகள் பயப்படுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. சார் நீங்க ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு சார். அவருடைய கட்சியில இருந்து முக்கிய பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, ஆலோசகர் இருக்கார்ல ஜான், சொல்லுங்க. அவர் சொல்லியிருக்காரு, அதாவது வந்து கட்சியோட தலைவர் வந்து விஜயா இல்லை வந்து புஷியா இருந்தாலும் தெரியல, விஜய் எங்களால் பார்க்க கூட முடியல, கட்சியில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய எங்களால் கூட பார்க்க சார் முடியல. இதே கருத்தை அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு சார். இவர் என்ன இப்போதானே சொல்கிறாரு. அவங்க அப்பாவே ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டாரு, குஷி ஆனந்த் தான் இந்த கட்சிக்கு இப்போ கட்சியோட தலைவரா இல்லாட்டி விஜய் தான் கட்சிக்கு தலைவரான்னு ஏற்கனவே அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு. இது காலப்போக்கில் அவங்கவுங்க நடைமுறைப்படுத்திக்காரு. அவருக்கும் கொஞ்சம் உணர்ந்து கட்சியை வந்து எப்படி வழி நடத்தணுன்றத அவரே புரிஞ்சு நடந்தாருன்னா நல்லாயிருக்கும் அந்த கட்சி. மக்களை சந்திக்காதவன் எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்? மக்கள் குறைகளை கேட்காதவன் எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்? அந்த 1.5 வருஷம் இருக்கு, ஒருவேளை இன்னும் 1 வருஷம் கழிச்சு வரலாம் அப்படின்னு இருக்கலாம். வரட்டுமே, வாழ்த்துறோம். வரட்டும். முதல்ல ஃபீல்டுக்கு வரலையே, ஃபீல்டுக்கு வரட்டும். அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டதுக்கு நேராக போய் கவர்னர் படித்த சந்திச்சாப்ல. சரி, அப்போ சந்திச்சு தீர்வு கிடைச்சிச்சிங்களா? தீர்வு கிடைக்கலங்க. கிடைக்குதா? சந்திச்சிருக்காங்க, தீர்வு கிடைக்கல. சரி, இப்போ கவர்னருக்கு கொடுத்துட்டீங்க. கவர்னர் யார்கிட்ட கொடுப்பாரு? கவர்னர் யார்கிட்ட கொடுப்பார்? யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? சிஎம் பண்ணுவாங்க. சிஎம் அவங்களாம் எதிரி அணி மாதிரி இருக்காங்க. இப்போ அதுக்கு சொல்யூஷன் நடக்குமா? இப்போ நீ சந்திச்சிட்ட ரைட்டு, அதுக்கு தீர்வு கிடைக்குமா? சட்டமன்றத்தில் பேசவே அலோவ் பண்ணல, இதுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? கிடைக்காதில்ல. சும்மா ஃபார்மாலிட்டிஸ். அது வேணால் சொல்லிக்கலாம், நானும் அரசியலில் இருக்கேன். இப்போ அவர் சொல்கிறாருல 10ஓட 11 நானும் அரசியலில் இருக்கிற மாதிரி காட்டிக்க என்னால் முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன்னு. அதை தான் இப்போ செய்ய வராரு. கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. நாம் தமிழர், அதிமுக, பாஜகன்ற எல்லா கட்சிகளும் அந்த பெண்ணுக்காக இன்னும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லெட்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்னன்றதை கண்டிக்கவே இல்லை. எப்படி பார்க்குறீங்க? இது கார்ப்பரேட் லாஜிக்குங்க. அது நான் தெளிவாக சொல்லணும்னா பின்னாடி இயக்குறவங்க வந்து வேறு மாதிரி இயக்கிட்டு போகிறாங்க அவரை. அதை தான் சொல்ல முடியும். செய்யணும்னு உள்ளே இருக்கும், அதை செய்ய விடாததுக்கும் சரி, களத்தில் வந்து நிற்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கும். இந்த வேறுபாடில் அவர் கலைஞ்சிட்டு வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சாருன்னா வர சொல்லுங்கள், களத்துக்கு வர சொல்லுங்கள், வாழ்த்தலாம்.